அமிகோஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியான ஒரு கட்லட் தான் நம்ம செய்ய போகிறோம். அண்ட் இந்த கட்லெட்டில் பெருசாக ஏதாவது இன்னோவேஷன் இருக்கான்னு எதிர்பார்த்தா எதுவுமே இருக்காது. பேசிக்காக எல்லார் வீட்லேயும் செய்கிற நார்மல் கட்லெட் ஃபார்மேட் தான். பட் அஃப்கோர்ஸ் என்னோட பர்சனல் ஸ்டைல் ஆஃப் கட்லெட் ரெசிபின்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு சிக்கன் கட்லெட் ரெசிபி. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னோட ரெசிபி டச் உங்களுக்கு தெரியும். ஸோ சிக்கன் கட்லெட்னால அஃப்கோர்ஸ் வந்து சிக்கன் எடுத்துக்கணும். அண்ட் சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனாக நீங்கள் வாங்கிக்கோங்க. யூஸ்வலாக மார்க்கெட்டில் போயிட்டு பீஸ் கேட்கும் போதே வந்து போன்லெஸ்ஸாக கொடுங்கன்னாவே அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 10 to 15 நம்பர்ஸ் ஆஃப் சிக்கன் பீசஸ் நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி எந்த போனுமே இருக்கக்கூடாது. இன்கேஸ் வந்து லைட்டாக சின்ன போன் இருந்தாலும் அதை டீபோன் பண்ணிட்டு இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் க்ளீன் மட்டும் பண்ணிக்கோங்க, வேறு எந்த மேரினேஷனுமே இதுக்கு போட தேவையில்லை. அண்ட் கட்லெட்டை பொறுத்தவரை ஒருத்தரும் ஒரு மாதிரி ஃபார்மேட்டில் செய்வாங்க. இதர் வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் ஒருத்தரும் ஒரு மாதிரி பேட்டர்னில் செய்வாங்க. சில பேர் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணி அண்ட் தென் பிச்சு போட்டுட்டு கட்லெட் மாதிரி செய்வாங்க. பட் நான் வந்து சிக்கனை வந்து ராவாக எடுத்து அப்படியே பேஸ்ட் மாதிரி நான் கிரைண்ட் பண்ணிடுவேன். ஸோ அதை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சிக்கன் பீசஸ்லாம் இப்போ வந்து ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இது பண்ண தேவையில்லை. அண்ட் மிக்சியில் போட்டானா பிளேடு ஏதாவது உடஞ்சிருமா அப்படின்ற பேனிக்கும் உங்களுக்கு வேண்டாம். அதனால தான் வந்து நான் டீபோன் பண்ணி வெறும் ஃப்ளெஷ்ஷை மட்டும் நான் போட சொல்லியிருக்கேன். ஸோ தட் உங்கள் மிக்சியும் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. அண்ட் தென் இதுவும் நல்ல ஸ்மூத் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிரும். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்ட அப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் பேஸ்ட் மாதிரி இருக்கணும். நார்மலாகவே இது கிரைண்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஜஸ்ட்டு சும்மா கிரைண்ட் பண்ணாவே இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்மேட்டில் வந்துடும். இப்போ நம்ம அரைச்ச சிக்கன் பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து என்னென்ன மசாலாஸ் என்னென்ன வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து பாயில்டு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களோட சிக்கன் குவான்டிட்டி அதிகமாக இருந்தானா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. பட் மேக் ஷூர் உங்களோட சிக்கன் பேஸ்ட்டை விட பொட்டேட்டோட ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து கட்லெட் நல்லாயிருக்கும். பொட்டேட்டோ கூடவே வந்து ஃபைனாக சாப் பண்ண ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். அண்டு 2-3 க்ரீன் சில்லிஸ் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் அண்ட் கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ், கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ், இது எல்லாமே சின்ன சின்னதாக சாப் பண்ணி இந்த மிக்சர் கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வந்து மாவு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். அண்ட் இது கூட வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா வந்து அனியனை வந்து மேஷ் பண்ணும்போது அதோட வாட்டர் வரும். அண்டு சிக்கன் வந்து ஏற்கனவே பேஸ்ட் மாதிரி இருக்காது. அண்டு பொட்டேட்டோ வந்து நல்லா பாயில் பண்ணதுனால அதுவும் நல்லா மேஷ் ஆகி வரும். ஸோ எந்த வாட்டருமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நல்லா வந்து டீப்பாக ப்ரெஸ் பண்ணி மேஷ் பண்ணாவே போதும், அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அண்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணாமல் ஜஸ்ட் அதை வந்து துருவி சேர்ப்பாங்க. அப்படி கூட சேர்த்துக்கலாம். பட் அப்படி சேர்த்தானா வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பிசையும் போது தண்ணி விட்டுகிட்டே வரும். அப்போ இந்த கன்சிஸ்டன்சி சரியாக வராது. ஸோ இப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து டிப்ஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் கட்லெட் செய்கிறதுக்கு. அண்டு லைட்டாக மேஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் அண்ட் சில்லி பவுடர், கரம் மசாலா அண்ட் கொஞ்சமாக சால்ட், இதெல்லாம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பெப்பர், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து எகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நார்மலாக வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் அண்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் மிளகு, இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு அகைன் நல்லா வந்து மசாலாஸ்லாம் பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்லெட்டுன்றது வந்து நிறைய பேர் நிறைய ஃபார்மேட்டில் செய்வாங்க. அண்ட் இந்த ரெசிபி வீடியோ வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காததுனால பிகினர்ஸுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்லெட் வந்து இப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சி வராது. ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம மேக் பண்ணிட்ட அப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் தனியாக வச்சுட்டு பவுலில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் எந்த மசாலாஸும் தேவைப்படாது. ஜஸ்ட்டு சால்ட்டு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கிட்டாவே போதும். ஒரு எக்கே போதுங்க. நான் எடுத்துக்கிட்ட அந்த 10 to 15 நம்பர்ஸ் ஆஃப் சிக்கனுக்கு வந்து ஒரு எக் வந்து தாராளமாக பற்றும். அண்டு கொஞ்சமாக வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, நம்மளோட சிக்கன் பேஸ்ட்டு அண்டு சம் வெஜ்ஜீஸ்லாம் போட்டு அதை வந்து பால் மாதிரி உருட்டிட்டு இப்படி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். ரவுண்ட் ஷேப்பில் தான் போடணுன்ட்டு இல்லை, என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். லைக் ஸ்பைரலாக போட்டுக்கலாம், ரவுண்டாக போட்டுக்கலாம், போண்டா மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் கட்லெட்டுன்றதுனால இது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போது
இப்போ இந்த பேட்டியை வந்து எக்கோட பவுலில் வந்து கொஞ்சமாக டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் இதில் வந்து கொஞ்சமாக அதை பிரட்டி எடுக்கணும். அதுக்கு மேலெல்லாம் பிரெட் க்ரம்ஸ் நல்லா கோட் ஆகிற மாதிரி அதை எடுத்துக்கோங்க. அண்ட் பிரெட் க்ரம்ஸ் வந்து எப்படி செஞ்சேன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா பிரெட், அதோட 3-4 நம்பர் எடுத்துகிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், பெருசாக வேறு எதுவும் பிரெட் க்ரம்ஸுக்குன்னு நான் செய்யலை. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே தான் வந்து எல்லா பேட்டிஸ்க்கும் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதை வந்து செஞ்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு 1 to 2 ஹார்ஸ் ஆச்சு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணாதான் வந்து உங்கள் கட்லெட் பேட்டிஸ் வந்து பிரேக் ஆகாமல் நல்லா வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துகிட்டு உடனே வந்து பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா வந்து பிரிஞ்சிரும். ஸோ அது பைண்ட் ஆகி நல்லா செட் ஆகுறதுக்கு, பிரெட் க்ரம்ஸோட நல்லா க்ரன்ச்சியாக செட் ஆகுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் 1 to 2 ஹார்ஸ் ஆச்சு அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பேனில் வந்து ஆயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் முடிஞ்சிச்சு. நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அண்ட் இந்த கட்லெட்டுக்கு வந்து பெருசாக நிறைய ஆயில் குவான்டிட்டி எல்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரைனால கம்மியான ஆயில் குவான்டிட்டி இருந்தாவே போதும். அண்ட் மேக் ஷுர் எண்ணெய் நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் உங்களோட பேட்டிஸை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள். எண்ணெய் வந்து குக் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டிங்கன்னா அது உடனே உடஞ்சிரும். ஸோ எண்ணெய் வந்து மேக்ஸிமம் நல்லா ஹீட் ஆகி ஆவியெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேட்டிஸை நீங்கள் ஜென்டலாக ட்ராப் பண்ணிங்கன்னா அது வந்து பிரேக் ஆகாமல் உடனே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கரெக்டாக வந்துடும். அண்ட் உங்கள் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். பட் உள்ளே வந்து சிக்கன் வந்து குக் ஆகிருக்காது, ராவாக இருக்கும். அதனால ஃப்ளேமை மட்டும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து நான் ராவாக வந்து சிக்கன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி போட்டதுனால சிக்கன் வந்து உள்ளே குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அண்டு சில பேர் பண்ணுற மாதிரி சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிச்சு போட்டு இந்த மாதிரி பேட்டி மாதிரி பண்ணி திருப்பியும் ஃப்ரை பண்ணணுன்னாலும் பண்ணலாம். அப்போ நான் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். பட் என்ன விஷயம்னா வந்து சிக்கனை வந்து நீங்கள் 2 டைம் ஃப்ரை பண்ணுறதுனால ஓவர் குக் ஆகிடும். உங்கள் சிக்கனோட ஃப்ளேவர் வந்து ஓவர் குக் ஆகிடும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஃபார்மேட் பிடிக்காது. அதனால் நான் இப்படி தான் செய்வேன். இப்படி செய்யும்போது சிக்கன் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் குக் ஆகிருக்கும். அண்ட் வந்து நல்லா ஸ்பஞ்சியாகவும் இருக்கும். சாப்பிடும்போது ஓவர் ராவாக அது தெரியாது. இப்போ ஒன் சைடு வந்து ப்ரௌன் ஆகிட்ட அப்புறம் நான் வந்து ஃப்ளிப் பண்ணி அதை சைட் போட்டுக்கிறேன். அண்டு நீங்கள் பேனில் பார்த்தாவே தெரியும் நம்ம போட்ட பிரெட் க்ரம்ஸும் எதுவும் ஸ்பில் ஆகலை. அண்ட் பேட்டிஸுமே வந்து எதுவும் பிரேக் ஆகாமல் கரெக்டாக அப்படியே செட்டில் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்காக தான் வந்து அந்த 2 ஹார்ஸ் வந்து நான் ரெஃப்ரிஜரேட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பேட்டிஸ் வந்து 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா வந்து கட்லெட்டு. இன்கேஸ் வந்து ஒரு பர்கர் பன் வாங்கிட்டு இந்த பேட்டியை நடுவில் வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஆனியன் ஸ்லைஸ், டொமேட்டோ ஸ்லைஸ் வச்சுட்டு அப்புறம் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அது வந்து பேட்டி பர்கராகவும் மாறிடும். பார்த்தீங்களா, ஒரே விஷயம் தான், பட் 2 டைப் ஆஃப் ஸ்நாக்காக நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி பர்கர் ரெசிபியும் வந்து நான் ஃபர்தராக உங்களுக்கு அப்புறம் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்டு பார்த்தீங்களா எவ்வளோ செம்மையாக வந்திருக்கு. அண்ட் நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக வந்திருக்கு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தானா சிக்கன் வந்து அதுக்கு மேலே சாஃப்டாக இருந்தது. சாப்பிட்டு பார்க்கும்போது வந்து சிக்கன் வந்து ராவாக இருக்க ஃபீலே வரல. ஏன்னா நம்ம பேஸ்ட் மாதிரி ராவாக தானே வரைச்சோம், பட் அந்த ஃபீலே வரல. அந்தளவுக்கு சிக்கன் நல்லா குக்காக இருந்தது. இதே ரெசிபி ஃபார்மேட்டில் இன்ஸ்டெட் ஆஃப் சிக்கன் நீங்கள் மட்டனை கூட இதே மாதிரி கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் கட்லெட் பேட்டியாக நீங்கள் செய்யலாம். ஸோ செம்ம ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் அண்ட் ஃபர்தர் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். See you back soon in another interesting video. Bye.